ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வாங்க கிச்சன் கலாட்டால என்னென்ன கலாட்டா என்னென்ன சமையல் பார்க்கலாமா? வாங்க மக்களே பார்க்கலாம். என்ன சமைக்கலான்னு இனிமே தான் மக்களே யோசிக்கணும். காலையில் ஆனால் என்ன சமையலுன்றது பெரிய வேலையாக இருக்குது. அதனால் இனிமேல் தான் ஐடியா பண்ணணும். சோறு மட்டும் வச்சுருக்கேன், டீ போட்டாச்சு. மற்ற வேலையெல்லாம் அப்படியே நிற்கிது. வாங்க இன்னைக்கு என்ன சமையல், என்ன கலர். லெமன் சாதம் பண்ண போகிறேன். இன்னைக்கு லெமன் சாதம் பண்ணி சுண்டைக்கடலை ஊற வச்சுட்டேன் நைட்டே. அதை அப்படியே நம்ம மசால் பண்ணிடலாம். லெமன் சாதம் சுண்டைக்கடலை மசாலு, அவ்வளோதான் அன்றைக்கி டிஃபனு. டிஃபன் ரவை உப்புமா கிட்ட போகிறேன் மக்களே. வாங்க சமையலை வேகமாக பண்ணுவோம். சோறு வந்துருச்சான்னு பார்ப்போம். சோறு வந்துருச்சு. ஓகே, சுண்டைக்கடலை வேக போட்டுருவோம். சுண்டைக்கடலை வேக வச்சாச்சு மக்களே. அதுக்குள்ளே சோறு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோறு வந்துருச்சு. சரின்ட்டு சோறை வடிக்க கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் சாதத்துக்கு இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்ம வீடியோ. ஒரு இடம் பிடிச்சிட்டேன் நான் ஸ்டாண்டு வைக்கிறதுக்கு. என்னோடய ரைட் சைடில் வச்சு பார்த்தேன், சாஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் என்ன வேணால் ஒரு ரேக் ஒன்று வச்சுருக்கோம் ரைட்டாப்பில். அதில் வச்சா கிச்சன் ஃபுல்லாகவே கவர் ஆகும். ஐடியா பண்ணி டக்குன்னு அதில் வச்சுட்டேன். ஏன்னா கை தெரிஞ்சால் மண்டை தெரிய மாட்டேது, மண்டை தெரிஞ்சால் கை தெரிய மாட்டேது. அதனால் என்ன பண்ணேன், வீடியோ கட் பண்ணுற மாதிரி இருக்கும் மக்களே. அப்பப்போ வீடியோ பார்த்து கட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சமையலையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும், கவர் பண்ணணும். அதுக்காக முதல்ல என்ன பண்ணுவேன்னா, கையில் நான் செல்லை வச்சு அப்படியே வீடியோ எடுப்பேன். ஆனால் இப்போ அப்படி பண்ண முடியல. ஸ்டாண்டில் வச்சிடறோமா, ஸ்டாண்டில் வச்சுட்டு ஆனால் ஃபுல்லாக கவர் ஆகுது. அது கரெக்டாக இருக்கா இல்லை நான் முன்னாடி போட்டது சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களே எனக்கு. ஓகேவா? இந்த இதை உங்கள் பொறுப்பில் விட்டுறேன். இன்றைக்கி எடுத்துருக்கிற வீடியோ கரெக்டாக இருக்குது, இதே மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னாலும் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா க்ளோஸ்அப்பில் என்ன சமைக்கிறோம் அப்படின்றத எங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. எதை வேணாலும் நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயத்தை தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றிக்கிடுவேன். ஏன்னா வீடியோ எடுக்கிறது, அப்லோட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது எல்லாமே என்னோடய வேலையாக இருந்தால் கூட நான் செய்கிறது எல்லாமே உங்களுக்காக தான் மக்களே. உங்களுடைய விருப்பம்தான் மெயினு. ஏன்னா வீடியோ எடுத்து நான் பார்க்க முடியாது, உங்களுக்காக தான் அப்லோட் பண்ணுறேன், எடிட் பண்ணுறேன் எல்லாமே. சொதப்பலை பார்த்தீங்களா? அது லெமனை நறுக்கையில் கீழே போட்டேன். இதை கலாட்டாடுறது, ஏதாவது ஒரு கலாட்டா நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் காலையில் பரபரப்பு வேறு. ஏமாக சீக்கிரம் அப்படின்னும். ஒரு பக்கம் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. உப்புமாவை கிண்டியாச்சு, சோறை வடித்து விட்டுட்டேன். ஓகேவா மக்களே? வீடியோ கரெக்டாக இருக்குது இல்லை சரியாக இல்லை அப்படின்றத நீங்கள் எனக்கு விவரமாக கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்டே போட மாட்டீங்க. ஏன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கலையா மக்களே? இல்லை யாருமே ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்களா? என்ன ரீசன் எனக்கு தெரியல. கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? ஏன்னா நான் லாங் வீடியோ இந்த சேனலில் நான் போட்டு தான் ஆகணும். என் சேனலில் போட்டாகணும். நான் சமையலை தான் ஃபுல்லாக போடலான்ட்டு போட்டுட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஐடியாவையும் எனக்கு சொல்லுங்கள். இல்லைக்கா இது சரியாக இருக்குது, இது தவறாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் சரி பண்ணிக்கிடுவேன். இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு ஐடியா இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஆனால் அப்பப்போ கட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பார்த்தீங்களா? அதுவும் தான் வீடியோவில் தெரியுது. உப்புமா முடிஞ்சு, சாதம் முடிஞ்சு, அதை எடுத்து சாதத்தை ஆற வச்சுட்டேன். லெமனை புழிஞ்சாச்சு. லெமன் அந்த தொக்கு ரெடி பண்ணியாச்சு.
சாதத்தை நான் எப்பயுமே ஃபேனில் தான் வைப்பேன் கொண்டு போய். டைம்லாம் அதுக்கெலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பெரிய அகண்ட பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டோன்னா அது நல்லா ஆறிக்கிட்டே இருக்கும். அப்படியே லெமனையும் கொட்டி கிண்டியாச்சு. லெமன் சாதம் ரெடி, உப்புமா ரெடி, சாதம் ரெடி. இன்னும் நம்ம செய்ய வேண்டியது சுண்டல் தான். சுண்டலையும் பரட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சு மக்களே. அவ்வளோதான். உப்புமா டிஃபனுக்கு வந்து உப்புமா, சாதம் வந்து லெமன் ரைஸ், ஒயிட் ரைஸ், சுண்டக்கடலை மசாலு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கிச்சன் கலாட்டாவில் இதான் சமையல். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல், என்ன மாதிரி செய்வீங்க எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை முடிஞ்ச உடனே நான் என்ன பண்ணிடுவேன், உடனே கிச்சன் வந்து அடுப்பு துடைச்சிருவேன். அடுப்பு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே அப்படியே டக்குன்னு முடிச்சு விட்ருவேன். கிச்சனை சுத்தமாக வச்சுக்கிடுவேன். எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா வேலையும் முடிஞ்சுச்சு. எல்லாத்தையும் ஹாட் பாக்ஸில் மாற்றி தூக்கி வச்சுட்டு கிச்சனை சுத்தம் பண்ணி விட்டாச்சு. அடுப்பு துடைச்சிட்டேன். அந்த அடுப்பு மேடை துடைச்சாச்சு. எல்லாத்தையுமே துடைச்சி க்ளீன் பண்ணி வச்சுருவேன் மக்களே. அதான் மக்களே முக்கியமானது. ஏன்னா நசன்னு இருந்தால் எனக்கு சமைக்கிறதுக்கே பிடிக்காது. எப்பயுமே அந்த இடம் சுத்தமாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருப்பேன் நான். அதுக்கு தான் என்னை வந்து என்னது கிச்சன் கிளீனர்னு பேரே வச்சுருக்காங்க யூடியூபர்ஸ்லாம். ஓகே, வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ராஜா மலர் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.